எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். பழைய ஏற்பாடு, பழைய சட்டம், சங்கீதம் 100. பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சின ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகவே இந்த நாளில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்யணும். இயேசுதான் ராஜாதி ராஜா. ராஜாவை பணிந்து கொண்டால் படி போடுவார், எதிர்த்து நின்னாக்கா கொரா விட்டு அடி போடுவார், கடி போடுவார். தேவன் உலகத்துக்கு தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் தந்து எதுக்காக அவர் ஆராதிக்கிறோம்? ஆராதித்தா ஆஸ்தி வரும், ஆராதித்தா ஆயுசு வரும், ஆராதித்தா அறிவு வரும், ஆராதித்தா சகல மேன்மை வரும். ஆகவே தேவன் உண்டாக்கின ஜனம், அவர்தான் நம்முடைய மேய்ப்பன். நாம் ஆடுகள். ஆடு அடங்கி தேவனுடைய மந்தையில், தேவனுடைய சபையில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் பகல் வெயிலாகில் இரு நிலவாகில் உன்னை சேதப்படுத்தாது, அவர் செட்ட நீள் அடைக்கலம் புகுவாய். உன்னதமானுடைய மறைவில் தேவனுடைய மறைவு பிரமாணம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கும் போது அடுத்த 6 நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்து நேர்த்தியாய் செம்மையாய் நம்மை மேய்ப்பார். பசும்புல் மேய்ச்சலை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணி அண்டிலே வழிநடத்துவார். பகல் வெயிலாகிலும் ஐரோப்பா நாட்டில் ஒரே மாதத்தில் 10,000 பேருக்கு மேலாக சுட்டு சூரியன் அக்னியாய் கொட்டுது. ஆகவே தேவன் தான் இரவும் பகலும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற மேய்ப்பன். ஆகவே நம்ம ஆடுகளாக இருந்து எஜமானுடைய சத்தத்தை கேட்டு என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சட்டத்தை ஏற்று ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள். ஆகவே கடந்த வாரம் முழுசும் தேவன் நம்மளை ஜீவனை பலனை தந்து பாதுகாத்து இந்த நாளில் அவர் ஆராதிக்கும் போது சகல ஜனத்தை பார்க்கலும் மேன்மையாய் வைப்பார். தேவனுடைய இரக்கமும் தயவும் தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தாத்தா, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் இரக்கத்தையும் கிருபையும் தந்து பாதுகாப்பை தந்து வழியை செவையாக்கி கரடானது சமமாக்கி பள்ளங்களை நிரப்பி தேவனுடைய பாத்திரமாய் தேவன் நம்மளை நேர்த்தியாய் செம்மையாய் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஆகவே இன்னைக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கணும். அதான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனை அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். சகலத்தையும் உண்டாக்கி நம்ம கையில் கொடுத்தாரு. நம்ம தான் குரங்கு கையில் பூ கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டு அறிவாளி, ஞானி, புத்திசாலி என்று சொல்லி அறிவு பெருத்து நோவு பெருத்து. இன்றைக்கி அறிவு, ஞான, புத்தி எது இருந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதிக்கணும். ஆசுவாத்தியம் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும் தலைமுறை தலைமுறையாய். அதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை, அவருடைய நன்மை யுக யுகமாய் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க முடியாது. சும்மா இரு, சுகமாறு, வேதம் சொல்லுகிறபடி உலகெங்கும் ஓய்வு நாள். இந்த சட்டத்தை யாராவது மாற்ற முடியுமா? திட்டத்தையும் சட்டத்தையும் மாற்ற முடியாது. ஆகவே நம்மளை மாற்றிக்கொண்டு இன்றைக்கி சொந்தக்காரை பார்த்தேன், பந்தக்காரை பார்த்தேன், நல்லது கெட்டது என்று ஊர் மாலை போகாமல் ஊர் விட்டு உலகத்தை விட்டு தேவ சமூகத்தில் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது தான் அடுத்த 6 நாளைக்கும் தேவ திட்டம் நமக்கு செயல்முறைப்படுத்துவார். ஆகவே தேவனை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனை உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவி உமக்கு ஸ்தோத்திரம், சகலத்தையும் செய்து முடித்தேன் உமக்கு ஸ்தோத்திரம், அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிழ்ப்படுத்துகிறான். தேவனை மகிழ்ப்படுத்துகிற நாள். ஆகவே தேவனை ஆராதிப்போம்,
ஆசுவாத்தை ஐஸ்வர்ய சுகத்தை பலனை பெற்றுக்கொண்டு 1000 வருஷ அரசாட்சிக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.